Hi friends, welcome வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. நம்மளுடைய 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனவுடனே ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க, ஆனால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க. அதேமாதிரி வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெகுலராக மார்னிங் அப்டேட் பார்க்குறோம். உங்களுடைய சப்போர்ட் கண்டினியூ கொடுத்துட்டு வரீங்க. ஒரு சில வீடியோஸ்க்கு லைக்ஸ் கம்மியாக இருக்குது, ஒரு சில வீடியோஸ்க்கு லைக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, பிடிச்சிருந்தா தான் லைக் பண்ண முடியும் இல்லைங்களா? ஆனால் அந்த மார்னிங் அப்டேட் நிறைய பேர் சப்போர்ட் கொடுக்குறீங்க. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ட்ரேடிங் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்களாலும் சரி, இல்லை ஏற்கனவே பார்த்தீங்களாலும் சரி, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சார்ட்டில் வர பேட்டர்ன்ஸ் எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது, எந்தெந்த மாதிரி சார்ட்டை எந்த இடத்துல வேலை செய்யுமா செய்யாதா, இதெல்லாம் கொஞ்சம் கிளியராக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிலாம் கேட்டிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், சார்ட் பேட்டர்ன் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒவ்வொரு கேனலுடைய லாங்குவேஜும் புரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த 8 கண்டென்ட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கொடுப்போம். அதுனா கம்ப்ளீட் பேசிக்லேருந்து வரும். ஒரு கேனல் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது, அதில் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு கைடு பண்ணப்படும். அதுக்கப்புறம் தான் சார்ட் பேட்டர்னு ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் பற்றி தெரிஞ்சுங்க. மேபி என்னோடய வீடியோஸில் கூட போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 3000 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கேன் பாருங்கள், அப்லோட் பண்ணியிருக்கேன். கேண்டில்ஸ்னால் என்ன, பேசிக்லேருந்து வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ கேண்டில்ஸ் ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் சார்ட் பேட்டர்னையும் புரிஞ்சிக்கலாம். சரி, சார்ட் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கூகுளிலே தேடிங்க கிடச்சிடும். கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னென்ன கிடச்சிடும் உங்களுக்கு. இப்போது ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரையாங்கிள் பேட்டர்னா என்ன, ஒரு ப்ரைஸ் ஒரு குறுகிட்டே வரும். ஒரு ஹையர் ஹை, அதோட ஹை கம்மியாகிட்டே வரும், அதோட லோ கம்மியாகிட்டே வரும். இதை நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்வாங்க. ஸோ இது எந்த பக்கம் ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகிட்டோ இல்லை பிரேக் டவுன் ஆகிட்டோ ப்ரைஸ் ஃபால் ஆகும், இல்லை ப்ரைஸ் அங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகும். இது ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இன்னொன்று வெட்ஜ் பேட்டர்னுவாங்க. வெட்ஜ் பேட்டர்ன் என்ன இருக்கும், ஷார்ப் இருக்காது, ஆனால் இதில் ஓப்பனாக இருக்கும். இதில் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். இந்த இடத்துல ஆங்கிள் பார்த்திங்கன்னா மேலேருந்து கொஞ்சம் கம்மியாகும், கீழே கொஞ்சம் கம்மியாகும். ப்ரைஸ் ஒரு இந்த மாதிரி போகும். இது வெட்ஜ் பேட்டர்ன் வருவாங்க. இதுலேயே 2 விதமான 3 விதமான இருக்கும். அதாவது இது மாதிரி ரைசிங் வெட்ஜுன்னுவாங்க, இந்த மாதிரி ஃபாலிங் வெட்ஜுன்னுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபாலிங் வெட்ஜில் அப்பர் சைடு பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ரைசிங் வெட்ஜில் பார்த்தீங்கன்னா டவுன் சைடு பிரேக் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ பேட்டர்னை பார்த்துட்டு வரலாம். ஒன்று எழுதி வச்சுங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா எழுதி வச்சுங்க, இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி தேவை உங்களுக்கு சார்ட்டு PDF ஃபைலில் வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, ஒரு லெஃப்ட் ஷோல்டரு, ஹெட்டு, ரைட் ஷோல்டர். இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இது ரிவர்ஸ்லேயும் வரும், மேலேருந்து வர சொல்லும் வரும், கீழேருந்து வர சொல்லும் வரும். ஓகேங்களா? இன்னொன்று W பேட்டர்ன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி போகும். ஓகேங்களா? இன்னொன்று M பேட்டர்ன் அப்படின்வாங்க. இந்த M பேட்டர்னு, W பேட்டர்னு, ஹெட் அண்ட் ஷோல்டரு, சில பேட்டர்ன்லாம் எந்த இடத்துல சார் ஃபார்ம் ஆகும் நீங்கள் சொல்லிடுறீங்க எல்லா இடத்துலையும் தோராயமாக. அது எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் அப்படின்னாங்கன்னா, இப்போ நான் சொன்ன இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கேண்டில் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா இப்போ வர பேட்டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா பேட்டர்ன் எல்லாருக்கும் தெரியும், அந்த பேட்டர்னை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது ரேண்டமாக எல்லா இடத்துலையும் எல்லா பேட்டர்ன் ஒர்க் ஆகும் அப்படின்னு அந்த இடத்துல பேட்டர்னை போட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சப்போர்ட் அல்லது ரெசிஸ்டன்ஸ் கிட்ட W அல்லது M பேட்டர்ன் மோஸ்ட் ஆஃப் த டைம் வரும். M பேட்டர்ன் அல்லது W பேட்டர்ன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட. ஒரு சப்போர்ட் பிரேக் ஆகிட்டோ அல்லது சப்போர்ட் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு M பேட்டர்ன் அல்லது W பேட்டர்ன் வரும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகாமல் ஆகும், மேலே போயிட்டுனா ரீடெஸ்ட் இருக்கும், அகைன் ஃபால் ஆகிட்டு கீழே வரும். இல்லை ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணோம், இன்னொரு டைம் ட்ரை பண்ணோம், இப்படியும் ஃபால் ஆகும். இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைவ் மார்க்கெட்டில் ஒரு M பேட்டர்ன் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி போட்டு நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரைம் டெலிகிராம் சேனல் குரூப்பில் போட்டுருந்து பாருங்கள், நீங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயமும் கேட்குறாங்க, சார் நாங்களாம் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண முடியாதா, ஒன்லி வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு 5 லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள்,
Aliceblue, Upstocks, FYERS, Angel 1 5 கொடுத்துருக்கேன் பாருங்கள். 5ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். தேர் இஸ் நோ டிப்ஸ் கால்ஸ் எதுவும் கிடையாது. பியூர்லி எஜுகேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அப்படியே காப்பி ட்ரேட் பார்த்து பண்ணிடலாம் அப்படின்றவங்க ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்லிடுறேன். அதை பார்த்து ட்ரேட் பண்ணுறது வந்து எப்படின்னா காப்பி ட்ரேட் வந்து எப்பவுமே சரி நான் சொல்கிறது ஒரு சொல்லும் செயலும் ஒத்து போடலாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கான்னு சொல்லுவாங்க. மேபி 2 மாதம் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கலாம், 3 மாதம் ப்ராஃபிட் வந்துடலாம். அப்போ தொடர்ந்து உங்களுடைய லைஃப் ஃபுல்லாக நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கணும்னா நீங்கள் கற்றுக்கிட்டா தான் முடியும். இல்லை நீங்கள் காப்பி ட்ரேட் பண்ண போதும் நான் பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட். நான் அதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் இந்த 5 லிங்க்கில் ஏதாச்சும் லிங்க்கில் கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டனாவது எம் பேட்டர்ன் அப்படியாவது நீ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு என்ன ஆகும்னா கீழே சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போக சொல்ல இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி பேட்டர்ன் கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு ஆங்கிள் பாருங்கள், பிரேக் அவுட் ஆகும், திரும்ப ரீடெஸ்ட் இருக்கும், அகைன் மேலே போக முடியாமல் திணறி கீழே வந்துடும். இது வந்து எம் பேட்டர்ன் தான், இதுவும் எம் பேட்டர்ன் தான், இதுவும் எம் பேட்டர்ன் தான். ஸோ எம் பேட்டர்ன் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், எம் பேட்டர்ன், டபிள்யூ பேட்டர்ன். ஓகேங்களா? சரி, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்கிறாங்களே அது எங்கே சார் வரும் அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் வரும். இந்த சப்போர்ட் கிட்ட வருதுன்னா இந்த நான் ஒரு லெஃப்ட் ஷோல்டர், ஹெட், ரைட் ஷோல்டர் இந்த மாதிரி அமைஞ்சிட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போய்ட்டுருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். இதுவும் வந்து ஒரு சப்போர்ட் அல்லது ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் வந்து இந்த மாதிரி பேட்டர்னும் உருவாகும். சரி, இந்த ரேண்டமாக வர பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ப்ரைஸ் போயிட்டே இருக்கும், ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அல்லது வெட்ஜ் பேட்டர்ன் வந்து இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப மேலே போகும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் ட்ரையாங்கிள் பேட்டர்னும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது நான் சொல்கிறது எக்கச்சக்கமான பேட்டர்ன்ஸ் இருக்குது. நான் அதை ரொம்ப டீப்பாக சொல்ல, இது அதிகமான மக்கள் யூஸ் பண்ணுறது என்னென்னா வெட்ஜ் பேட்டர்ன், டபிள்யூ பேட்டர்ன், எம் பேட்டர்னு, ஹெட் அண்ட் ஷோல்டர், ட்ரையாங்கிள் பேட்டர்ன், வெட்ஜ் பேட்டர்ன், அவ்வளோதான். இதுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய பேட்டர்ன் அமைஞ்சிரும். நீங்கள் இதை விட்டு டீப்பாக இன்னும் நிறைய போய்ட்டு தேடலான்னு போய் தேடிட்டு இருக்காதீங்க. போதும், இதுவே கிடைச்சாதான் நீங்கள் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ பேட்டர்னை எதுக்கு யூஸ் பண்ணலாம்? நம்ம வந்து சொல்லுவாங்க இப்போ வந்து கால் ஆப்ஷன் இருக்குது சார், புட் ஆப்ஷன் இருக்குது, இதுக்கு வந்து அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணலாமா அப்படின்வாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு யூஸ் பண்ண முடியாதுங்க. இதை நீங்கள் இண்டெக்ஸில் சார்ட்டை போட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய என்ட்ரி எக்ஸிட்டை கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அமைச்சிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டடி பண்ண சொல்லி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் ஸ்டடி பண்ணுறீங்க. அப்போ ஸ்டடி பண்ண சொல்ல என்ன ஆகுன்னா உங்களுக்கு பேட்டர்ன் வந்து கால் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, புட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏறக்குறைய வந்து டவுன் ட்ரெண்ட் தான் காமிக்கும். ரெண்டுமே உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் தான் வரும். ப்ரீமியம் கம்மியாக டைம் டிக்கு கம்மியாக ரெண்டுமே 0 ஆகிற முயற்சியாக தான் இருக்கும். கால் ஆப்ஷன் சரி, புட் ஆப்ஷன் சரி. ஆனால் நீங்கள் இண்டெக்ஸில் ஸ்டடி பண்ண சொல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகுது ஒரு கால் ஆப்ஷன் அப்படின்னா இந்த கால் ஆப்ஷன் இது பாருங்க, இந்த மூமெண்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய மூமெண்ட்லாம் ஆகாது உங்களுக்கு. கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 100 பாயிண்ட் ஆச்சுன்னா இது ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் தான் உங்களுக்கு ப்ரீமியமில். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்க, லேர்னிங் பர்பஸில் இருக்கிறீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை தவிர்த்துடுங்க. நீங்கள் யார்கிட்டனா கற்றுக்குங்க. நீங்கள் கற்றுக்க சொல்ல வந்து இண்டெக்ஸில் கவனம் செலுத்துங்க. ஓகேங்களா? ஸோ சார்ட் பேட்டர்ன் அப்படின்றது என்னை பொறுத்தவரைக்கும் எளிமையாக ஈஸியாக புரியணும், வளவலன்னு பேசாமல் ரொம்ப வீடியோ லென்த்தாக இழுக்காமல் சொல்லணும் அப்படின்னா சிம்பிளாக இது புரிஞ்சுங்க. முக்கியமாக என்னென்னா கேண்டில் ஸ்டிக்னா என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன தெரிஞ்சுங்க. இப்போ சொல்லலாம் சார் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்களே சொல்லி கொடுத்துடலாமே இல்லையா சார் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ ஆல்ரெடி ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் தேவைப்பட்டோ ஆல்மோஸ்ட் எல்லாம் போட்டிருக்கேன். அப்படி இல்லைனா ரெகுலராக நம்ம வீடியோ 3000 வீடியோஸ்க்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 99% வந்து எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். போய்ட்டு ஒரு டைம் பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.